லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கணும். வணக்கம். வணக்கம் சின்ன. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காலையில் வீட்டில இருந்தே அவரை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. தஞ்சைக்கு கொண்டு போயிருக்காங்க. இவ்வளவு அவசரமாக அவரை கைது பண்ண வேண்டிய நோக்கம் இருக்கா? திமுகன்னு தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. நீங்க எதுவும் இப்போ திமுக பெட்டி வாங்கிட்டீங்க போல இருக்க. அதாவது எதுக்கு கைதுன்னு சொல்லாம எவ்வளவு நாசுக்கா இல்ல கைது அவ்வளவுதான். இப்ப மக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் கைதுல மக்கள் திரள் போராட்டத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக போராடி கைதாகிறதுங்கிறது வேற ஒண்ணு. நம்ம ஏதோ ஒரு அவசரமா ஏதாவது பேசி கைதாகிறது வேற. இப்படி இதுல எந்த வகையில கைது? இப்போ ஏன்னா உதயநிதி விவசாயிகளுக்கான ஒரு போராட்டத்தில் நிகழ்வு கரெக்ட். அதுவும் கூட காவிரி விஜய் கர்நாடகா போவாரு, கண்டிச்சு கூட்டம்னு பிளான் பண்ணாங்க. கடைசியில் அது தண்ணி மழை அங்க கர்நாடக முதல்வரையும் சாய்ச்சி விட்டுட்டு இங்க எதிர்கட்சிகளையும் சாய்ச்சி விட்டுட்டு தண்ணி இதாகிட்டு இப்போ போராட்டத்தை திட்டமிட்டபடி நடத்துகிறாங்க. நல்ல விஷயம். ஒரு எதிர்கட்சி என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது கடமை, சரியான விஷயம். அதை செய்கிறீங்கன்னா அதை மட்டும் தானே பேசிட்டு வரணும். அதில் போயிட்டு சம்மந்தம் இல்லாமல் தண்ணி அது இதுன்னெலாம் பேசுகிறது அது திமுகவுடைய வாடிக்கை, திமுகவினருடைய இந்த திராவிட கூட்டத்துடைய வழக்கம். இதுதான் இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, பல நேரங்களில் நேரடி அர்த்தத்தில் பேசுறது. நேரடி அர்த்தத்தில் பேசுறதுக்கு வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி இந்த மாதிரியான நாரவாய்களை வச்சுக்கிடுவாங்க. இப்போ அவங்களோட இதுதான். இப்போ உதயநிதி கிட்ட என்ன சொல்லணும்னா, கிருஷ்ணமூர்த்தி பேச்செல்லாம் அதிகமாக கேட்காதீங்க சார். நீங்கள் ஒரு தலைவர், அடுத்த இதில் நிற்கக்கூடிய ஆளு. அப்போ நீங்க நல்ல பேச்சுக்களை கேளுங்க. கிருஷ்ணமூர்த்தி தான் நினைப்பாரு நம்ம தான் தப்பா பேச, தலைவரே அப்படிதான் இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை, தலைவரே அப்படிதான்டா, நம்ம அப்போ இன்னும் இறங்கி அடிப்போம் அப்படின்னு தானே கிருஷ்ணமூர்த்தி வரும். இப்போ உதயநிதி பேசிய பேச்சுகள் அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு எல்லாருமே காணொலி இதில் இருக்கு. இப்போ என்ன சிக்கல்னா, கடந்த இதுலலாம் முன்னாடி பிரிண்டில் எழுதுவாங்க. நான் அப்படி பேசவே இல்லைன்ட்டு தலைவர் தப்பிச்சிடலாம். அப்போ எல்லாரும் யார் பேசுகிறாங்க நமக்குமே பொருந்தும். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம கவனமாக தவறு பேசினா கூட தம்பி விக்கி ஒழுங்காக எடிட் பண்ணணும். இல்லைன்னா தவறாக அதை விட்டுட்டா சிக்கல் தான். அப்போ கவனமாக பேச வேண்டிய விஷயங்கள் இது. அதில் இந்த மாதிரி மேடையில் ஒரு இரட்டை அர்த்தங்களில் டபுள் மீனிங்கில் அது பேசும்போது அது அந்த வழக்கு, இது முக்கியமானது. பெண் தொடர்பான வழக்கில் உதயநிதி கைது அப்படிங்கிறது பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு கைது என்பது ஒரு பெருமைக்குரியது. அரசியலில் சண்டை செய்கிறோம் அப்படின்னா அந்த சண்டையில் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு கிரெடிட், வளர்ச்சியை கொடுக்குறது. உதயநிதி சனாதனம் டெங்கு கொசுன்னு பேசினார், நாடு முழுக்க சங்கிகள் பண்ணாங்க. அது உதயநிதிக்கு கிரெடிட், வளர்ச்சி. அவங்க குடும்பமே கூட பரவாயில்ல, கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதியோட பேரன் ஸ்டாலின் கூட தெரியல, பேரன் இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டாரு. அது சங்கிகள் செஞ்சாங்க, அது வளர்ச்சி. ஆனால் இந்த மாதிரியான பெண் தொடர்பான வழக்குகள் விஷயங்கள்ல பேசினா சிக்கலாகத்தான் செய்யும். அது இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதுக்கு சந்தர்ப்பம் அவங்க கரெக்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயா வார்த்தை விடுவாங்க கரெக்டாக பெண் தொடர்பான ஒரு விஷயத்தில். அது இந்த காலத்துலலாம் கடந்த ஆட்சியில் ஒரு நடிகை பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, இந்த ஆட்சியில் ஒரு நடிகை பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் பொதுவாகவே நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே, அந்த ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. அது வேற, இது வேற. நாங்கள் அந்த பக்கம் வர மாட்டோம், நீங்கள் வர, அப்படி இருந்துறது நல்லது. பெண் சார்ந்த விஷயங்களில் நம்ம பேசக்கூடாது. அரசு விஜய் தவறு செய்கிறார் அப்படின்னு பேசுங்க. அது இது உதயநிதியுடைய வார்த்தைகளை அவர்கள் குடும்பத்தினரே ரசிக்க முடியாது. அது முகம் சொல்லிக்கக்கூடிய பேச்சு. இது இது தவறானது. திராவிட கூட்டம் இந்த மாதிரி பேசுறது, அது உதயநிதியை குறை சொல்லி பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்த வழி அப்படி. தாத்தா எப்படி பேசியிருப்பார்? தாத்தா ஏற்கனவே பாவாடையை அவிழ்த்து நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும்ட்டு அவர் ஏற்கனவே பேசின வரலாறுலாம் இருக்குது. ரொம்ப அதை விட மோசமாலாம் பேசின வரலாறுலாம் இருக்குது. கேட்டால் இரட்டை அர்த்தத்தில் இரட்டை கிளவி அது இதுன்னு சொல்லி பேசி சமாளித்து சிரிச்சிருவாங்க. தலைவர் பற்றியா, தலைவருடைய நகைச்சுவை பற்றியா அப்படின்னு பேசி ரசிப்பார்கள். அதன் பிறகு ஸ்டாலினுக்கும் அதே வாடிக்கை இருக்கு. அமைச்சர்களும் அப்படிதான், அதே மாதிரி தான். அமைச்சர்கள் ஏற்கனவே பொன்முடிப்பட்டது வடகலை தென்கலைக்கெல்லாம் சைவம் வைணவத்துக்கு என்ன இது, அது எவ்வளோ ஒப்பீடு, இந்த மாதிரியான ஒப்பீடு. அவனை புத்தி எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது இந்த பாரம்பரியத்தில் வரும்போது உதயநிதி வரணும். ஆனால் உதயநிதி பொதுவாக நல்ல இதாக பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஆள். இந்த சர்ச்சையில் சிக்க மாட்டார். சிக்கிட்டாரு. இதில் வார்த்தை விட்டா கீழே இருந்து தூண்டி விட்டானுங்க. கீழே இருந்து அவனுக்கு ஒரு பேரை சொல்ல அதில் தலைவரும் இவரும் உற்சாகமாகி பேசிட்டாரு. ஆனால் இந்த விஷயத்துக்கு இது அரசு எந்த விஷயத்த விடக்கூடாது அப்படிங்கிறது அது பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த விஷயத்த சரி கடந்து போங்க அப்படின்னு போக கூட செய்யலாம். ஆனால் இப்போ விஜய் அவரை ஒரு டம்மி பீஸ்ன்னு இவங்க நினைக்கிற மனநிலை இருக்குல்ல. அதனால வரிசையா ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன்,
அதுக்கப்புறம் மார்க்கண்டேயன் வரிசையாக தூக்கிட்டாங்க. இப்போ உதயநிதி தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உதயநிதி தரப்பு ஆட்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு வந்து 2வது சுதந்திர போராட்ட ரேஞ்சிக்கு திமுக இந்த போராட்டத்தை எடுக்கும். இப்போ எப்படி பார்த்தாலுமே அவர் விட்டுருவாங்கன்னு வைங்களேன். இல்லை அவர் சட்ட ரீதியாக வெளியே வருவார், உள்ளே போவார், வெளியே வருவார்னு வைங்களேன். சிறையில் இருக்கலாம், வெளியே வரலாம், எதுவும் நடக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பெண் சார்ந்த ஒரு வழக்கில் உதயநிதிக்கு ஒரு கருப்பு புள்ளி மாதிரி தான் இது. இதை தவிர்த்திருக்கலாம் உதயநிதி. இப்போ இந்த மாதிரியான வழக்குகளில் அவரை கைது பண்ணால் கண்டிப்பாக கேஸு ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள ரிமாண்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ நிற்காதுன்னு தெரிஞ்சும் வேணுனே கூட டிவிக்கு ஒரு வழக்கு போட்டு ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி இருந்திருக்குமா? அது அரசு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்க விரும்புது. மக்கள் மத்தியில் இது ஒரு பேச்சாகுது. இப்போ மற்ற திமுகவோ இல்லை அதிமுகவோ கூட அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதா செஞ்சிச்சு இந்த மாதிரி கைதுகளில் வந்து பண்ணாங்க. அதுக்கு வந்து வன்மம் பழி தீர்க்கிற கடந்த இதில் வந்து இவர்கள் என்ன அட்டகாசம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணது. அது பின்னாடி எதிராக மாறிச்சுன்னு வைங்களேன். இப்போ விஜய் வந்து இந்த 2 செட்டப்பும் இல்லாத ஒரு புதிய ஆள். அப்படிங்கும்போது ஒரு புதியவர் வந்து இவர்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க விஜய அப்படிங்கும்போது அதுக்கான எதிர்வினையாக இந்த கைதுகள் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் என்ன பார்த்தாலுமே வந்து அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைத்தால் அதுக்கு இது பண்ண வேண்டியதில்லை. இதுக்குமே கூட வந்து செக்ஷன் ஏகப்பட்ட செக்ஷன் போட்டிருக்காங்க. அதில் பெண் செக்ஷன் அப்படிங்கிறது கைதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெருவாரியாக நீதிமன்றம் வெற்றும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிறது. அதிகாரத்திலேயே இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க திமுக. இப்போ அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டு தூய்மை பணியாளர்கள் போராடும் போது வேடிக்கை பார்த்தவங்க இன்னைக்கு அவங்க நின்று வெயிலில் போராடுறாங்க, மழையில் போராடுறாங்க. போராட்டத்தில் திமுகவுடைய குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து அதான் சொன்னேன்ல, எப்போவுமே திமுக எதிர்கட்சி வரிசைக்கு வந்தால் பிரமாதமாக இயங்கும். அவர்கள் எதையெல்லாம் எதிர்ப்பார்களோ அதையெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்தோடனே ஆதரிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய வாடிக்கை. இப்போ எதிர்கட்சி வரிசைகள் வந்துட்டால் மக்கள் பிரச்சனைகள் இதுக்காகலாம் போராடுவாங்க. கடந்த திமுக ஆட்சியில் தான் நீங்கள் வந்து விவசாயியை குண்டாஸில் கைது பண்ணீங்க. எந்த ஊரில் சார் உண்டு ஒரு விவசாயி குண்டாஸில் போட்டது? இஷ்டத்துக்கு அதிகாரிகளை ஆட விட்டீங்கல்ல. விவசாயி இங்கே குண்டாஸில் விவசாயிகளை கைது பண்ணுறது சார். டெல்லியில் விவசாயிகள் போராடுறதுக்கு வந்து திமுக ஆதரவு கொடுத்து அறிக்கை விடுவாங்க, பேசுவாங்க. கொஞ்சம் கூட குச்சம் இல்லாமல் பண்ணீங்க. இதுதான் வந்து அவர்களுடைய எளிமையாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு மூஞ்சி, அதிகாரத்துக்கு இல்லைன்னா ஒரு மூஞ்சி. இது அதிகாரத்துக்கு இல்லைன்னா அப்படியே செந்தில் மாதிரி பாம்புல ஆயிடுவாங்க. அதுக்கு அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டா கிறிஸ்டப்பா எட்டி உதைக்கிற இதுக்கு போயிடுவாங்க. இது அவர்களுடைய வாடிக்கை. கடந்த இதில் கூலி படம் பார்த்துட்டு கூலிகளை தூய்மை பணியாளர்கள் கூலிகளை வந்து அடித்து உதச்சிங்க. இதெல்லாம் நடக்க தான் செஞ்சு. இப்போ என்னென்னா இந்த எபிசோடில் உதயநிதி கைது, இந்த இதுக்கு வந்து கைது தேவையா இல்லையா, இது ஒரு மானநஷ்ட வழக்கு போட்டு இது பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப மேன்மையாக இருந்தால் விட்டுலாம். நம்ம என்னுடைய இதில் இருந்து உதயநிதி இந்த மாதிரி பேசக்கூடியவர் இயல்பில் இல்லாதவர். கிருஷ்ணமூர்த்தியை தூக்கி வைக்கிங்களா, அது வேற. உதயநிதி இந்த மாதிரில ஏதோ கூட்ட உற்சாகத்தில் வார்த்தையை விட்டார்னு வைங்களேன், அது தனிப்பட்ட முறையில் விஜயை வந்து காயப்படுத்தியிருக்கலாம். அந்த வார்த்தை மறைபொருள் வந்து சொல்கிற விஷயம் என்னதுன்னு இருக்குல்ல, அதனால் இது பண்ணியிருக்கலாம். சில விஷயங்களை பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை கடந்து போயிட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நீ பேசுகிறவங்களை எல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழல் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு, அதுக்காக ஜனநாயகத்துன்னு அடுத்தவனுடைய அந்தரங்கத்தை பேசுகிறது ஜனநாயகமா? அது கிடையாது. உதயநிதி தவிர்த்திருக்கலாம், இந்த கைதை வந்து அரசும் தவிர்த்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் வந்து இந்த வழக்கு வந்து இந்த இது பண்ண போகிறதில்ல. உதயநிதியை வந்து காலம் முழுக்க சிறையில் வைக்க போகிறீங்க இல்லை. ஒரு செய்தியை சொல்கிறேன், இந்த ஏரியா டச் பண்ணாத அப்படிங்கிறது தான் மெசேஜ். இனிமே திமுக யாராவது வாய் பேச மாட்டான்ல, கீழே இருந்து எவ்வளோ குரல் கொடுக்க மாட்டான்ல, பொம்மான்ல பாரு உதயநிதியை தூக்கி உள்ள வச்சுட்டோம், அவ்வளோதான். அடுத்து எவ்வளோது வாய் திறப்பீங்க? டச் பண்ணுவீங்களா? முடியாது. அப்போது பவர்ஃபுல் யார் அப்படிங்கிறத நீங்கள் சமூகம் புரிஞ்சுக்கணும். எந்த ஏரியா இன்னும் வடிவேல் காமெடி கூட வந்து சொல்ல முடியாது. வடிவேலுடைய அந்த தலைநகர காமெடி இருக்குல்ல, அனைவரும் வடிவேலை கூட தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வடிவேலு கூட அமைதியாக இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி இந்த எபிசோடில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. வழக்கமாக திமுகவுக்கு ஒரு பிரச்சனைன்னா திமுகவுடைய முன்கள பணியாளர்கள் விசுவாசிகள் ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள்லாம் களத்தில் இறங்குவாங்க. ஒரு நடுத்தருவில் நிற்கிற ஒரு அரசன் நிலைமை. அரசன் ஒருத்தன் அரண்மனை எல்லாத்தையும் இழந்து சோகங்களை இழந்து நடுத்தருக்கு வந்தால் ஒரு சொந்த பந்தங்கள் ஒன்று அதிகாரம் இல்லாத நிலையில கூட்டணி கட்சிகள் விசிக இந்நேரத்துக்கு திமுக கூட இருந்துச்சுன்னா தலைவர் வந்து பறந்து என்ன உடனே களத்தில் இறங்கியிருப்பாங்க. அங்கங்கே தான் இருக்கும்.
இறங்கியிருப்பாங்க, எல்லாம் வேடிக்கை பார்க்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள், வெறும் திமுக மட்டும்தான் போராட்ட காலத்துல ஆமா, இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இல்ல. இடதுசாரிகள் எல்லாம் தாவேகா தரப்புல இருக்காங்க. இப்போ என்னன்னா திமுக பக்கத்தில் இருக்கும்போது எல்லாம் வந்து விஜய் இந்த மாதிரி பேசினால், அல்லது நாம் தமிழர் சீமான் பேசினால் சிபிஎம் உடைய மாதர் சங்கங்கள்லாம் வந்து களத்தில் இறங்குவாங்க. புரியுது. அந்த மாதிரியான இந்த விஷயங்கள், இது மாதிரியான ஆரிய பேச்சு எவர் பேசினாலும் ஒரு மாதர் சங்கம் அல்லது பெண்கள் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி இதெல்லாம் இல்லாமல் தவறுனா தவறுன்னு கண்டிச்சு பழகும். இப்போ என்னன்னா சீமானுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே சீமான் பேசிட்டார் அப்படின்னா உடனே கிளம்பி வந்து போராடுறவர்கள் இருக்காங்களா, இந்த விஷயத்துல பேசணும்ல, ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்போ இடதுசாரிகளும் வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல. அது அவர்களுடைய இல்ல அமைப்பு. இப்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சண்முகம் அவர்கள் வந்து கண்டன அறிவிப்பை இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரியான பேச்சு வந்து அருவருக்கத்தக்க அளவுல இருக்கு அப்படின்னு கண்டன ஒரு அறிவிப்பு. மேலோட்டமான ஒரு அறிக்கையா அது முடிஞ்சு போகணுங்களேன். ஆனா அது சீமான்னா வந்து களத்துல இறங்கி புரியுது. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்து வச்சின்னு ஒரு அட்ராசிட்டியை உருவாக்குறாங்கல்ல, அந்த விஷயத்தை ஏன் இதுல செய்யல அப்படிங்கிற கேள்வி எழுதுல்ல. இப்போ இந்த இதுல வந்து என்னன்னா திமுக தனித்துவிடப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ உண்மை, அதுதான். ஆமா, இப்போ திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவாக மாறக்கூடிய சூழல் வந்து பாஜக தான். அதுக்கான சூழல் நோக்கி நகரலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போமா? நன்றி. நன்றி.